நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நமது நாட்டின் மீது போர் தொடுப்பதற்காக பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய நாடுகள் முயன்று வருவதாக தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இவற்றோடு நாம் உருவாக்கிய வங்காளதேசமும் பாகிஸ்தான் சீனாவுடன் சேர்ந்து கொண்டு இந்த 3 நாடுகளும் சேர்ந்து நமக்கு தொந்தரவு செய்யலாம். இந்த நாடுகளோடு துருக்கியும் சேர்த்து கொண்டு இந்த நாடுகளுக்கு ஆயுதங்கள் வழங்கலாம் என்ற ஒரு கருத்தும் நிலவி வருகிறது. நண்பர்களே, தற்போது நடந்த ஆபரேஷன் சிந்தூர் போரில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நம்ம நாட்டின் விமானங்கள் மற்றும் தரைப்படை என்று சொல்லக்கூடிய ஆர்மி இவை இரண்டும் சேர்ந்து பாகிஸ்தானில் முக்கியமான விமான தளங்களையும் தீவிரவாதிகள் தங்கி பயிற்சி பெறக்கூடிய இடங்களையும் தாக்கி அளித்தார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நமது விமானப்படை என்பது நம்ம நாட்டின் இராணுவத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபோர்ஸாக விளங்குகிறது. இந்த விமானங்களிலிருந்து நாம் பல வகையான ஆயுதங்களை பயன்படுத்துகிறோம். ஒன்று ஏவுகணை என்று சொல்லக்கூடியது. இந்த ஏவுகணைகளில் 2 வகை ஏவுகணைகளை விமானங்களிலிருந்து நாம் பயன்படுத்த முடியும். ஒன்று ஏர் டு கிரவுண்ட் அட்டாக், விமானத்திலிருந்து தரைப்பகுதியில் உள்ள முக்கியமான இராணுவம் சம்பந்தப்பட்ட பகுதிகளை தாக்கி அழிப்பது, விமானங்கள் இருக்கக்கூடிய இடங்களை தாக்கி அழிப்பது, ரேடார் சிஸ்டங்களை தாக்கி அழிப்பது, விமானம் செல்லக்கூடிய ஓடுபாதைகளை தாக்கி அழித்து அவை மேலே கிளம்ப விடாமல் செய்வது போன்ற வகைகளை இந்த கிரவுண்ட் அட்டாக் ஏவுகணைகளை வைத்து நாம் செய்ய முடியும். இது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டிற்கு தாக்க வருவதற்காக நம்ம நாட்டின் மீது ஏவுகணைகளை ஏவுவதற்கு வரக்கூடிய எதிர்நாட்டு விமானங்களை தாக்க வேண்டுமா, அதற்காக ஏர் டு ஏர் மிசைல் என்று சொல்லக்கூடிய நமது விமானத்திலிருந்து எதிரில் வரக்கூடிய விமானங்களை தாக்கி அளிப்பதற்காக வானத்திலே சென்று அளிக்கக்கூடிய ஏவுகணைகளை நாம் பயன்படுத்த வேண்டியுள்ளது. நண்பர்களே, விமானப்படை தற்போது 3 வகையான ஏவுகணைகளை விமானத்திலிருந்து பயன்படுத்தி தரையில் உள்ள இலக்கைகளை தாக்குவதற்காக பயன்படுத்துகிறது. நண்பர்களே, ஏவுகணைகள் என்பது வேறு, வெடிகுண்டுகள் என்பது வேறு, கிளைடு பாம் என்றும் கூறுவார்கள். அவை விமானத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு சென்று எதிரிகளின் தரை இலக்கை தாக்கி அளிக்கக்கூடியதை நாம் பாம் அல்லது வெடிகுண்டுகள் என்று கூறுகிறோம். இந்த மிசைல் என்று சொல்லக்கூடிய ஏவுகணைகளை நாம் பிரம்மோஸ் என்ற ஒரு ஏவுகணையை வைத்திருக்கிறோம் என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை நாம் 3 பிளாட்ஃபார்ம்களிலிருந்தும் நாம் செலுத்த முடியும். தரையிலிருந்தும் நாம் இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகளை செலுத்தலாம், கப்பல்களிலிருந்தும் நாம் ஏவுகணைகளை செலுத்தலாம். அதே போன்று நமது விமானங்களிலிருந்தும் இந்த பிரம்மோஸ் ஏ என்று சொல்லக்கூடிய ஏவுகணையை பயன்படுத்தி எதிரிகளின் இலக்கை நாம் தாக்கி அளிக்க முடியும். நண்பர்களே, சுகாய் Su-30 MKI என்ற விமானத்தில் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் மிசைல் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த மிசைல் விமானத்திலிருந்து அனுப்பப்படுகிறது. விமானத்திலிருந்து அனுப்பப்பட்ட இந்த மிசைல் நேரடியாக காற்று மண்டலத்திலேயே கிடைமட்டமாக செல்வதை காணலாம். நமது விமானத்திலிருந்து சென்று தாக்கக்கூடிய இந்த ஏவுகணைகளை குரூஸ் மிசைல்ஸ் என்று நாம் கூறுகிறோம். இவை காற்று மண்டலத்திலேயே கிடைமட்டமாக சென்று எதிரிகளின் தரை இலக்கினை தாக்கி அளிக்கக்கூடியது. இவை 5 மீட்டர் முதல் சுமார் 100 மீட்டர் உயரத்திற்குள்ளேயே இவை சென்று தாக்கக்கூடியது. ஒரு விமானத்திலிருந்து இவை செலுத்தப்பட்டவுடன் அவை நேராக இலக்கினை நோக்கி செல்லும் வகையில் அவற்றில் ஏராளமான சென்சார்கள், ரேடார்கள் என பலவிதமான கருவிகள் அந்த மிசைலில் பொருத்தியிருப்பார்கள். அது நேராக இலக்கை சென்று தாக்கும். நண்பர்களே, இந்த பிரம்மோஸ் ஏ என்று சொல்லக்கூடிய இந்த குரூஸ் மிசைல் நேரடியாக காற்று மண்டலத்திலே சென்று எதிரிகளின் இலக்கை தாக்கக்கூடிய அந்த ஏவுகணை 400 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது. நண்பர்களே, இதன் வேகம் மாக் 3 ஒரு மணிக்கு என்று கூறுகிறோம். ஏறக்குறைய 3600 கிலோமீட்டர் ஒரு மணிக்கு என்ற வேகத்தில் சென்று எதிரிகளின் இலக்கை தாக்கக்கூடியது. இந்த மிசைலை எந்த விதமான எதிர்நாடுகளின் அமைப்பும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. நண்பர்களே, அடுத்த குரூஸ் மிசைல் என்றால் நம்மிடம் நிர்பே என்று சொல்லக்கூடிய குரூஸ் மிசைல் இருக்கிறது. நிர்பே சப்சோனிக் மிசைல் விமானத்திலிருந்து செலுத்தப்படும். இது தரையிலிருந்தும் நாம் ஏவ முடியும். முதலில் சொன்ன பிரம்மோஸ் என்பது சூப்பர்சோனிக் குரூஸ் மிசைல். மாக் 1ற்கு மேலாக ஒரு மணிக்கு 1235 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் செல்லக்கூடிய, ஒரு மாக் என்ற வேகத்தில் அதிகமாக செல்லக்கூடிய மிசைலை நாம் சூப்பர்சோனிக் என்று கூறுகிறோம். மாக் 1 அதாவது 1535 கிலோமீட்டர் ஒரு மணிக்கு என்ற வேகத்தை விட சற்று குறைவாக செல்லக்கூடியதை சப்சோனிக் மிசைல் என்று கூறுகிறோம். நம்மிடம் நிர்பே என்று சொல்லக்கூடிய சப்சோனிக் ஏவுகணை உள்ளது. இது குரூஸ் ஏவுகணை. இது நமது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது. நண்பர்கள், இவற்றையும் நமது விமானங்களில் பயன்படுத்த முடியும். இந்த
நிர்பயா என்று சொல்லக்கூடிய சப்சோனிக் குரூஸ் மிசைலானது 1500 கிலோமீட்டர் வரை சென்று மாக் 1 என்ற வேகத்தை விட குறைவான வேகத்தில் சொல்லும். இது பிரம்மோஸ் வகை ஏவுகணையை விட சற்று தாழ்வாக செல்லக்கூடியது, மிக மெதுவாக செல்லக்கூடியது. இதை ஸ்டெல்தி, அதாவது மறைமுகமாக எதிர்நாடுகளின் ரேடார்களின் கண்களுக்கு புலப்படாத வகையில் இந்த மிசைல் நேராக எதிரிக இலக்கை 1500 கிலோமீட்டர் வரை கூட சென்று தாக்கக்கூடிய இந்த ஏவுகணை நேராக எதிரிக இலக்கை தாக்கக்கூடியது. இந்த நிர்பயா என்று சொல்லக்கூடிய இந்த குரூஸ் மிசைலையும் எதிரிகள் கண்டுகொள்ள முடியாது நண்பர்களே. அந்த அளவுக்கு இந்த ஏவுகணை நமக்கு பயன்படும் வகையில் உள்ளது. தற்போது நடந்த சிந்தூர் போரில் பாகிஸ்தானின் அமைச்சர்கள் என்ன கூறினார்கள் என்றால், பிரம்மோஸ் ஏவுகணை வழங்குகிறது என்பதை நாங்கள் கண்ணால் கண்டவுடன் உடனே அதை எதிர்க்கலாம் என்று நினைப்பதற்குள்ளாகவே அது தாக்கிவிட்டது. அவ்வாறு இருக்கும்போது நாங்கள் எப்படி அந்த மிசைலை தடுப்பதற்குள்ள வழிகளை நாம் ஏற்பாடு செய்ய முடியும் என அவர்கள் கூறியதை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த அளவுக்கு மிக வேகமாக சென்று எதிர் இலக்கை தாக்கக்கூடியது இந்த பிரம்மோஸ் என்ற சூப்பர்சோனிக் மிசைல். மணிக்கு 3600 கிலோமீட்டருக்கு மேலான வேகத்தில் செல்லக்கூடியது. இதை விட மிக அதிகமான வேகத்தில் செல்ல வேண்டும் என்றால் அவற்றைத்தான் நாம் ஹைப்பர்சோனிக் மிசைல் என்று கூறுகிறோம். சப்சோனிக் மிசைல் என்பது ஒரு மாக் வேகத்தை விட குறைவாக செல்லக்கூடியது. 1 முதல் 3 மாக் அல்லது 4 மாக் என்ற வேகத்தில் செல்லக்கூடிய மிசைலை சூப்பர்சோனிக் மிசைல் என்று கூறுகிறோம். 5 மாக் ஒரு மணிக்கு என்ற வேகத்தை விட அதிகமாக செல்லக்கூடிய ஏவுகணையை நாம் ஹைப்பர்சோனிக் மிசைல் என்று கூறுகிறோம். ஏற்கனவே 2024ஆம் ஆண்டே நாம் ஹைப்பர்சோனிக் மிசைலை செலுத்துவதற்கான ராம்ஜெட் என்ஜினுக்கு அடுத்தபடியாக ஸ்கிராம்ஜெட் என்று சொல்லக்கூடிய என்ஜினை நாம் சோதனை செய்துவிட்டோம். அதன் அடிப்படையில் கிளைடு வெஹிக்கிளையும் நாம் சோதனை செய்தோம் நண்பர்களே. தற்போது என்ன நமது DRDO நிறுவனம், இந்திய ஆராய்ச்சி நிறுவனம் என்ன செய்துள்ளது என்றால், ஹைப்பர்சோனிக் குரூஸ் மிசைலை தயாரிப்பதற்கான பணியில் மிக வேகமாக இறங்கிவிட்டது. அனைத்து வகையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டன. சோதனை செய்வதற்குத்தான் நாம் இந்தியா அரசிடம் பெர்மிஷன் கேட்கப்பட வேண்டியுள்ளது. இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலானது மாக் 8க்கு மேலான வேகத்தில் சொல்லக்கூடியது. 8க்கு மேலான வேகம் என்று கூறும்போது ஒரு மணிக்கு 10,000 முதல் 11,000 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் செல்லக்கூடிய இந்த விமானத்திலிருந்து சொல்லக்கூடிய காற்று மண்டலத்திலேயே செல்லக்கூடிய இந்த குரூஸ் மிசைலானது உடனடியாக தயாரிக்கப்பட உள்ளது நண்பர்களே. பிரம்மோஸ் ஏவுகணை சூப்பர்சோனிக் ஏவுகணை மாக் 3 என்ற வேகத்தில் தான் செல்லக்கூடியது. ஆனால் ஹைப்பர்சோனிக் மிசைல் என்ற தற்போது நாம் தயாரித்துள்ள ஏவுகணையானது 1500 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இலக்கினை ஒரு நொடியில் சென்று தாக்கக்கூடிய நண்பர்களை. ஒரு மணிக்கு 11,000 கிலோமீட்டர் வரை செல்லும் என்று கூறும்போது நமது சுக்காய் விமானத்திலேயோ அல்லது ரஃபேல் விமானத்திலிருந்தோ இவற்றை நாம் ஏவும்போது எதிரிகளின் இலக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் சென்று அவற்றை தாக்கி அழித்துவிடும் நண்பர்களே. எதிரிகளின் தரைப்பகுதியில் உள்ள பங்கர்கள், விமான தளங்கள், விமான ஓடுபாதைகள், விமானம் சம்பந்தமான ரேடார் சிஸ்டங்கள் போன்ற அனைத்து வகையான இடங்களையும் தாக்கி அளிப்பதற்கு நமது விமானங்களிலிருந்து இந்த ஹைப்பர்சோனிக் குரூஸ் மிசைலை நாம் பயன்படுத்த போகிறோம் நண்பர்களே. ஆகவே நமது முப்படைகளும் மிக துரிதமாக நாட்டை காப்பதற்காக இந்த தொழில்நுட்பத்தில் புது தொழில்நுட்பங்களை ஆராய்ந்து புது தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்து புது தொழில்நுட்பங்களை நமது முப்படைகளிலும் சேர்த்து நம்ம நாட்டை பாதுகாப்பதற்கு வேண்டிய அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது நண்பர்களே. இத்துடன் நமது தேசம் இந்த யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே.